அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம்ஸ் கேர். இன்றைக்கி வந்து நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி ஆலோவேரா ஜெல் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியண்ட் வந்து இது வந்து டிஸ்டில் வாட்டர் இல்லைன்னா பியூரிஃபைடு வாட்டர் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஆலோவேரா பவுடர். ஸோ இது வந்து ஆலோவேரா பவுடர் வந்து நான் வந்து ஆன்லைனில் வாங்கினேன். இது வந்து 200 டைம்ஸ் கான்சன்ட்ரேட்டட் ஆலோவேரா பவுடர். ஸோ அப்படின்னா வந்து நான் இப்போ 100 கிராம் தண்ணிக்கு எனக்கு வந்து 0.5 கிராம் இந்த ஆலோவேரா பவுடர் போதும். ஸோ அது வந்து எனக்கு ஒரு ஆலோவேரா ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஆலோவேரா பவுடர் வந்து இதுதான். இந்த ஆலோவேரா பவுடர் வந்து நான் வந்து இங்கே யூஏயில் வாங்கினேன். எனக்கு இந்தியாவோட வெப்சைட்டில் வந்து இந்த கான்சன்ட்ரேட்டட் பவுடர் வந்து கிடைக்கல. ஸோ நார்மல் பவுடர் தான் இருக்குது. அந்த நார்மல் பவுடருக்கு வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக இப்போ 100 கிராமுக்குன்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 90 கிராமாவது ஆலோவேரா பவுடர் வந்து அதில் ஆட் பண்ணணும். இது வந்து கான்சன்ட்ரேட்டுங்கிறதுனால நான் வந்து இது வந்து கம்மியாக ஆட் பண்ணால் போதும். ஸோ இது 25 கிராம் தான். ஆனால் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவோட காஸ்ட்டுக்கு வந்து 4000 ருபீஸ் கிட்ட வரும். ஸோ அதனால் வந்து இப்போது நீங்கள் வந்து ஆலோவேரா பவுடர் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், அந்த பவுட்ரு வாங்கிக்கலாம். ஸோ அது வந்து இந்த கலர் வந்து கொஞ்சம் இதே மாதிரி ஒயிட்டாக வந்து இருக்குது. சில ஆலோவேரா பவுடர்லாம் வந்து க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் கொடுக்கும். இதுக்கு வந்து நீங்கள் கேட்கலாம், இப்போ ஆலோவேரா லீஃப் நம்ம டைரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு. ஸோ அது அப்படி யூஸ் பண்ணால் ரொம்ப நாள் வந்து அது வந்து வராது, செல்ஃப் லைஃப் வராது. ஸோ சீக்கிரம் வந்து நீங்கள் ப்ரெசர்வேட்டிவ் ஆட் பண்ணாலும் அது சீக்கிரம் வீணாக போக சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து வெஜிடபிள் கிளிசரின். அதுக்கப்புறம் இது வந்து சாந்தன் கம் வந்து நான் லாஸ்ட் டைம் அந்த ரோஸ் ஜெல்லி மாஸ்க் செய்யும்போது ஃபுட் கிரேட் யூஸ் பண்ணேன். ஆனால் இது வந்து காஸ்மெட்டிக் கிரேடு. ஸோ காஸ்மெட்டிக் கிரேடில் வந்து நமக்கு கிளியர் ஜெல்லு கிடைக்கும். ஸோ நம்ம அதை இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து என் பொண்ணு எனக்கு ஹெல்ப்பாக இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ஆலோவேரா பவுடரை இந்த தண்ணியில் ஆட் பண்ணுறேன். Stuck. It got stuck. Looks waterproof. Wait. It's not the mix. What happened? Ooh, what? ஓகே, இப்போ வந்து நமக்கு ஆலோவேரா ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து மாறி இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த சாந்தன் கம் வந்து நம்ம இந்த வெஜிடபிள் கிளிசரினோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் அது வந்து அது நல்லா வந்து ஃபுல்லாக வந்து ஈஸியாக இருக்கும் கலக்கிறதுக்கு.
ஸோ இப்போ இது ஃபுல்லாக ஆட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை இப்படி வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ப்ரிசர்வேட்டிவ் வந்து நான் இந்த அலோவேரா ஜூஸோடு சேர்ந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரிசர்வேட்டிவ் வந்து எனக்கு 0.5 கிராம் இருந்தால் போதும். இப்போ வந்து 0.5 கிராம் இதில் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த அலோவேரா ஜூஸையும் இந்த கம்மையும் வந்து ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் இரு வைக்கணும். கலக்கு. What? It looks like this. That's so jiggly. What is it? This. Okay. Pick out the Yes. Let them pick what they got. Looks red. கூட ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. ஓகே அதை வை.
Should we add something else? Essential oil போடணுமா? Why? போடல. No, just not good. வேணாம். எஸ்எல் போட்டால் சம்டைம்ஸ் வந்து பேர்ன் ஆகுது ஸ்கின். தெரியுது. அது கண்ணுக்கு ஆகுது. கண்ணுக்கு மட்டும் தான் ஆகுது. ஓகே. கிளியரா இருக்கணுமா? Maybe it's too much air bubbles. We have to let it. Let the air bubbles. ஓகே, இப்போ வந்து நம்மளோட ஆலோவேரா ஜெல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து இந்த கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். Okay. Now we have a gel. As a jelly. Maybe we have to let it out for a while so it gets clear. Maybe. Okay. Whatever. Nice. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இதில் நான் வந்து சாந்தன் கம் வந்து 1% தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது 100 கிராமுக்கு 1 கிராம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா இன்னும் கொஞ்சம் திக்கான ஜெல் கிடைக்கும். ஸோ நம்ம வேணும்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதில் நீங்கள் ஏதாவது எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறனாலும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நான் வந்து எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ வந்து இது எசென்ஷியல் ஆயில் வந்து எனக்கு சில டைம் வந்து ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் எரிச்சல் கொடுக்குற மாதிரி இருக்கும் சில எசென்ஷியல் ஆயில். நீங்கள் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறதா இருந்தால் வந்து லாவெண்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து மைல்டாக இருக்கும். மற்ற எசென்ஷியல் ஆயில் வந்து கொஞ்சம் எரிச்சல் கொடுக்கும். இப்போ வந்து நம்ம இது எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து நல்லா வந்து ஸ்மூத்தாக நல்லா வந்து சில்கியாக நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. நமக்கு வந்து நல்லா வந்து ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் கொடுக்குது. வாசனை வந்து எதுவும் தெரியல. ஸோ வந்து இப்போ நீங்கள் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அந்த ஆலோவேரா பவுட்ரு வந்து நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணும்போது அது வந்து கிளியராக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக எல்லாம் கரைஞ்சிருக்கணும். அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு பவுட்ரு இருந்ததுன்னா அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாந்தன் கம் ஆட் பண்ணி யூஸ் பண்ணலாம். சாந்தன் கம் வந்து எனக்கு ஃபுட் கிரேடு தான் இருக்குது அமேசானில், இந்தியாவோட வெப்சைட்டில். ஸோ இந்த மாதிரி காஸ்மெட்டிக் கிரேட் வந்து இல்லை. ஏன்னா வந்து ஃபுட் கிரேடுனா உங்களுக்கு வந்து 2 கிராம் யூஸ் பண்ணணும். இது காஸ்மெட்டிக் கிரேடுக்கு வந்து நான் 1 கிராம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுட் கிரேட் யூஸ் பண்ணி இது செஞ்சேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து
தெரியும்னு நினைக்கிறேன், கேமராவில் எனக்கு தெரியல. இது வந்து கொஞ்சம், இது வந்து 2 கிராம் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 1 கிராம் தான். ஸோ வந்து 1 கிராம்க்கு எனக்கு நல்லா வந்து திக்னஸ் வந்து கொடுக்குது. இது வந்து 2 கிராம் ஆட் பண்ணணும். ஸோ நான் அந்த மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஆலோவேரா பவுடருக்கும் மெஷர்மெண்ட் மாறும். ஏன்னா நான் வந்து அது வந்து நார்மலான ஆலோவேரா பவுடர் தான், கான்சன்ட்ரேட்டட் கிடையாது. ஸோ ஆலோவேரா பவுடரும் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த அந்த ஃபுல் லென்த் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, இந்த ஆலோவேரா ஜெல் வந்து நம்ம ஹேருக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹேரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து விட்டுறலாம். இல்லைனா வந்து வாஷ் பண்ணுறதா இருந்தால் கூட ஒரு 20 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹேருக்கு நல்ல கூலிங்காக இருக்கும். அதே போல் முடி வந்து கொட்டாமல் இருக்கும். முடி வந்து நல்லா வளரும் ஆலோவேரா யூஸ் பண்ணுறதுனால. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மல் ஜெல் நம்ம ஃபேஸ்க்கு, அது இல்லாமல் ஆலோவேரா வந்து இந்த டார்க் சர்க்கிள் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து நீங்கள் வந்து இந்த காஸ்மெட்டிக் கிரேடு சாந்தன் கம் போட்டதுனால எனக்கு கொஞ்சம் இந்த ஸ்டிக்கியாக அந்த ஃபீலிங்லாம் வந்து வர கிடையாது. ஆனால் வந்து நான் வந்து இந்த ஜெல் யூஸ் பண்ணும்போது வந்து எனக்கு கொஞ்சம் அந்த கொஞ்சம் ஸ்டிக்கினஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்மூத்தாக இருக்குது, நல்லாவே ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ ஆனால் வந்து நம்ம அமேசானில் வந்து கிடைக்கல. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஆலோவேரா ஜெல்லு நீங்கள் வந்து என்கிட்டேருந்து வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கலாம். ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த ஆலோவேரா ஜெல் வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Bye.